ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். லாக்காஷி நேர்களுக்கு வணக்கம். எல்லாரும் சேர்ந்து ஹாப்பி பர்த்டே செவ்வந்தி என்று சொல்லுவோமா? காரணம், செவ்வந்தி, இஷாரா செவ்வந்தி எங்களுக்கு தெரியும். கணேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவத்தோடு நேரடி தொடர்புடைய சிசிடிவி காட்சிகளிலும் நாங்கள் பார்த்தோம். கணேமுள்ள சஞ்சீவவை கொழும்பு புதுக்கடை பிரதான நீதவான் நீதிமன்றத்திற்குள் ஒரு அறைக்குள்ளே விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருக்கும் போது சட்டத்தரணியை போன்று வேடம் அணிந்து வந்த கமாண்டோ கமாண்டோ சலிந்து உள்ளே சென்று ஒரு லாயரை போன்று ஆடை அணிந்து சென்ற கமாண்டோ சலிந்த சென்று துப்பாக்கிச்சூட்டை நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சொல்கிறார். அதற்கு முன்பதாகத்தான் விசாரணைகள் பண்ணி பார்க்கும் போது தான் தெரிகிறது, கமாண்டோ சலிந்துவுக்கு ஒரு பெண் துப்பாக்கியை வழங்குகிறார் என்று. அந்த பெண் யார் என்று தேடி பார்த்தால் தான் கமாண்டோ சலிந்தவுடன் நட்பு ரீதியாகவும் சரி தொடர்பாக இருந்த இந்த பெண், அவர் தான் இஷாரா செவ்வந்தி சட்ட புத்தகத்திற்குள்ளே துப்பாக்கி மறைத்து வைத்து கொண்டு வந்து அந்த கமாண்டோ சலிந்தவுக்கு நீதிமன்ற வளாகத்தில் வைத்து கைமாற்றுகிறார். கமாண்டோ சலிந்த சென்று துப்பாக்கி சூட்டை நடத்துகிறார். இதற்கு பிறகு அன்றைய தினம் மாலை இருவரும் உடனடியாக அங்கிருந்து தப்பி சென்று அன்றைய தினம் மாலை நேரத்திலே கமாண்டோ சலிந்த கைது செய்யப்படுகின்றார். சமீத் டில்ஷான், அவருடைய பேர் டில்ஷான். சமீத் டில்ஷான் கைது செய்யப்படுகின்றார் புத்தளம் செல்லும் வழியிலே. அதற்கடுத்ததாக இஷாரா செவ்வந்தி எங்கே, உங்களுடன் இருந்த இஷாரா செவ்வந்தி எங்கே, அந்த பெண் எங்கே என்று கேட்டபோதுதான் அவர் என்னை இந்த இடத்திற்கு வர சொல்லிவிட்டு அவர் வேறு இடத்துக்கு சென்று விட்டார். தேடி பார்த்தார்கள். தொடர்ந்து தேடுதல் நடவடிக்கையில் போலீஸ் ஈடுபட்டது. எங்குமே கிடைக்கவில்லை. மாறாக அவர் தப்பிச் சென்றது தெரிய வந்தது. முதலாவதாக அவர் இந்தியாவிற்கு யாழ்ப்பாணம் சென்று, யாழ்ப்பாணத்திற்கு பிறகு கடல் வழியாக இந்தியாவுக்கு சென்று இந்தியாவிலிருந்து நேபாளத்திற்கு தப்பிச் சென்றிருந்தார். இப்படி தப்பிச் சென்றவர் தான் இஷாரா செவ்வந்தியை தேடி 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 கிடைக்காத பட்சத்தில் பிறகு இலங்கையிலிருந்து ஒரு ஸ்பெஷல் டீம், ரோஹான் ஓலுகள உட்பட குழுவினர் நேபாளத்திற்கு சென்று அங்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தினார்கள், ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினார்கள். ரோஹான் ஓலுகள் உட்பட குழுவினர் இஷாரா என்று கேட்டதற்கு ஒழுகல சார் என்று செவ்வந்தி பதிலளிக்க அப்படியே பிடித்து இலங்கைக்கு அழைத்து வந்து விட்டார்கள். வரும்போதே பார்க்கக்கூடியதாக இருந்தது. இலங்கை விமான நிலையத்துக்கு வந்து இறங்கியதுமே ஒரே சினங்கள், கொஞ்சுதல், அப்படியே புன்னகைத்த முகத்தோடு தான் இஷாரா செவ்வந்தி இலங்கையில் காலடி எடுத்து வைத்தார். கேமராக்கள் முன்பு அத்தனை அதிகாரிகளுக்கு முன்பாக ஏதோ உறவினர்கள் வீட்டுக்கு வருவதை போலத்தான் இஷாரா செவ்வந்தி வந்தார். ஆனால் அவருக்கு கைவிலங்கு மாட்டப்பட்டிருந்தது. இருப்பினும் அவர் அந்த எந்த விதமான பயமும் இல்லாமல், அச்சமும் இல்லாமல் ஏதோ தெரிந்த உறவினர் வீட்டுக்கு வருவதை போலத்தான் அவர் இங்கு இருக்கின்ற விசாரணை திணைக்களத்துக்கு அழைத்து வரப்பட்டார். இப்படி இருக்கின்ற நிலையில் இஷாரா செவ்வந்தி கொழும்பு குற்றவியல் பிரிவு, கொழும்பு கிரைம் டிவிஷனில் தான் நிறுத்தப்பட்டு 90 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ், இதன் கீழ் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 90 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார். இப்படி இருக்கிற நிலையில் இன்று வெளியான செய்திதான், இஷாரா செவ்வந்திக்கு சிசிடியில் கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாட தயாராகி இருக்கிறார்கள். யார்? சிசிடி கொழும்பு கிரைம் டிவிஷனிலே ஓஐசி மாத்தையாவும் சேர்ந்து, ஓஐசி அதிகாரியும் சேர்ந்து, ஏனைய அதிகாரிகளும் சிலரும் சேர்ந்து இஷாரா செவ்வந்தியினுடைய சகோதரர், அதாவது சகோதரர் ஏற்கனவே இஷாராவை தேடிக்கொண்டிருக்கும் போது இலங்கை போலீஸ் விசாரணை அதிகாரிகள் இஷாரா கிடைக்காத பட்சத்தில் இஷாராவுக்கு உதவியதாக இஷாராவினுடைய சகோதரரும் அவருடைய தாயாரும் கைது செய்யப்பட்டார்கள், விளக்கமறையில் அடைக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு இஷாராவினுடைய தாயார் மாரடைப்பு ஏற்பட்டு அவர் உயிரிழந்து விட்டார் சிறைச்சாலைக்குள்ளே. பிறகு அவருடைய சகோதரன் பிணையில் விடுவிக்கப்பட்ட சகோதரன் தான் இவ்வாறு கேக்கை எடுத்து கொண்டு வந்திருக்கின்றார். வந்து ஓஎஸ்சி, அதாவது சிசிடி கொழும்பு குற்றவியல் பிரிவின் ஓஎஸ்சி ஆஃபீஸர் இன்சார்ஜ் அவர் கேக்கை எடுத்து தயாராக இருக்கிறார்கள். 1:30 மணி அளவில், பிற்பகல் 1:30 மணி அளவில் கேக் வெட்டி இஷாராவினுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு தயாரான போது இந்த விடயம் எது எப்படியோ ஏதோ ஒரு வழியிலே
கொழும்புக்கு பொறுப்பாக இருக்கின்ற கொழும்பு மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் நிஷாந்த சொய்சாவுக்கு தகவல் செல்கின்றது. உடனடியாக கொழும்பு மாவட்டத்துக்கு பிரதி போலீஸ் மா அதிபர் நிஷாந்த் சொய்சா என்ன செய்கிறார், ஒரு SSP அதிகாரி உடனடியாக CCDக்கு சென்று அங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிற கேக்கை காலால் எட்டி உதை, அதை உடனடியாக தடுத்து நிறுத்து என்று குறிப்பிட்டிருக்கிறார். SSPக்கு செய்த நாய் வேலைக்கு செய்கின்றேன் வேலை என்று SSPயை முன்னுக்கு அழைப்பு விட்டு இவர் பிரதி போலீஸ் மா அதிபர், கொழும்பு மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் நிஷாந்த சொய்சாவும் உடனடியாக கொழும்பு CCD நோக்கி வருகை தந்திருக்கின்றார். வந்த உடனே CCD OICயை பார்த்து கடுமையாக திட்டு இருக்கின்றார். இது என்ன நீ செய்கின்ற வேலை? இதற்காக இத்தனை ஆபீசர்ஸ் கஷ்டப்பட்டு நேபாளத்திற்கு சென்று இவளை கைது பண்ணி கூட்டி வந்தார்கள், நீ கொஞ்சம் குழாவுவதற்கா என்றெல்லாம் திட்டு இருக்கின்றார். அதனை அடுத்துதான் இன்று இந்த விஷயம் உறுதிப்படுத்தப்படுகின்றது. எப்படி என்றால், போலீஸ் ஊடக சந்திப்பு இடம்பெற்றது. போலீஸ் ஊடக சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இந்த போலீஸ் ஊடக சந்திப்பிலே போலீஸ் ஊடக பேச்சாளர் வுட்லர் அவர்கள் இதை உறுதிப்படுத்துகிறார். எப்படி என்றால், போலீஸ் அதிகாரிகள் என்றால், அரசு சேவையாளர் என்றால், எங்களுக்கு என்று ஒரு விழுமியங்கள் இருக்கின்றது, எங்களுக்கு என்று ஒரு ஒழுக்கம் இருக்கின்றது. அந்த ஒழுக்கம் மீறி, அந்த விழுமியங்களை மீறி குற்ற சாட்டுக்குட்பட்ட சந்தேக நபர்கள் குற்றவாளிகளுடன் நெருங்கி தொடர்பில் ஈடுபட முடியாது, நெருக்கமாக செயற்பட முடியாது, அவர்களுடன் தொடர்பில் இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு சட்டம் இருக்கின்றது. அதையும் தாண்டி தான் CCD பிரிவின் OIC உட்பட சில அதிகாரிகள் செயற்பட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு நினைவு இருக்கின்றதா இல்லை என்று தெரியவில்லை. இதற்கு முன்பதாக இசாரா செவந்திக்கு பிஸ்கட் கொடுத்த ஒரு போலீஸ் சார்ஜென்ட் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டார். ரைட், அப்படியும் சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. அது நிச்சயமாக குறிப்பிட வேண்டும். அது மாத்திரமல்ல, இதே போல் ஒரு சம்பவம் ஏற்கனவே பெயர் போன பாதாள உலக நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற பாதாள உலக குழு தலைவர் கஞ்சுபானி இம்ரானுக்கும் இதே வகையிலே கேக் வெட்டி கொண்டாடப்பட்டிருக்கின்றது. பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற, பலரை கொலை செய்கின்ற, பயப்படாமல் இன்னும் மீண்டும் குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற இப்படியானவர்கள் அச்சப்படாமல் இங்கு வருகின்றார்கள் என்றால் அதற்கு பின்னணியில் இப்படியான சலுகைகளும் இவர்கள் கிடைப்பதற்கான காரணமாக இருக்கின்றது. அந்த நிலையில் கஞ்சிபான் இம்ரானுக்கும் பிறந்தநாள் கொண்டாடிய இப்படியான நிகழ்வுகள் இடம்பெற்ற இந்த CCDயில் தற்போதும் இசாரா செவந்திக்கும் அதே போன்று கேக் வெட்டி கொண்டாட்டம் இடம்பெற எல்லாம் தயார் செய்து வைக்கப்பட்ட நிலையில் தான் இந்த தகவல் வெளியாகி கசிந்து CCD பிரிவுக்கே ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சில பேர் எப்படி இருக்கலாம், இப்போ வந்து இஷாரா செவந்தி போன்றவர்கள் நாங்கள் பார்த்தோம் தானே விமான நிலையத்தில் வைத்து எப்படி சிரித்து கொஞ்சி குழாவி மிக செல்லமாக வருகின்றார் என்று. அது வந்து அந்த அப்போது இருக்கின்ற அந்த கேமராக்களுக்கெல்லாம் தான் பயப்படவில்லை என்று காண்பிப்பதற்காகவும் இருக்கலாம். ஆனால் உள்ளே வந்ததும் விசாரணைகள் செய்யும் போது, விசாரணைக்கு உட்படுத்தப்படும் போது நிச்சயமாக கண்ணீர் கலங்கி அழுது கெஞ்சி கேட்கின்ற நிலைகளும் இருக்கும், இல்லாமல் இல்லை. ஆனால் அப்படித்தான் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் குற்றவாளிகள், குற்ற சம்பவங்களோடு தொடர்பட்டவர்களின் வாயிலே உண்மைகளை கேட்டு அறிந்து கொள்ள முடியும். அப்பொழுதுதான் விசாரணையில் ஒரு திருப்தி இருக்கும், விசாரணை ஒரு வெற்றிகரமான விசாரணையாக அமையும். ஆனால் இந்த குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்கள் அவர்களுக்கெல்லாம் இப்படி கேக் வெட்டி கொண்டாடி கொண்டிருந்தால், நாளை இன்னொரு குற்றச்செயலை செய்பவரும் அது பயமில்லை, CCDக்கு தானே என்னை போடுகிறார்கள், போடட்டும், அங்கு சென்று என்னுடைய பிறந்த நாளையும் கொண்டாடுவேன், எனக்கு அங்கு கேக்கும் வெட்டுவார்கள் என்ற ஒரு மனநிலையில் தான் இங்கு பயப்படாமல், அஞ்சாமல், பதறாமல் குற்றச்செயல்களில் தொடர்ந்தும் ஈடுபடுவார்கள். அதற்கு யார் வழி வெட்டுவது? இப்படியான OIC அதிகாரிகள். ஒரு கட்டுப்பாடு இல்லை, ஒரு விழுமியங்கள் இல்லை, ஒரு ஒழுக்கம் இல்லை, இப்படியெல்லாம் இல்லாமல் குற்றவாளிகளுடன் நெருங்கி அவர்களுக்கு தேவையானதை போல அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த அல்லது அவர்களுக்கு மேலே இருப்பவர்களை மகிழ்ச்சிப்படுத்த இப்படியான செயற்பாடுகளில் ஈடுபடுவது சரியா என்று தான் கேள்வி கேட்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இன்று ஊடக சந்திப்பிலே போலீஸ் ஊடக பேச்சாளர் வுட்லர் அவர்கள் தெரிவித்தார், இந்த OICக்கு எதிராக, CCD பொறுப்பதிகாரிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை, ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார். இது இலகுவான விடயம் அல்ல, இது நிச்சயமாக அவதானிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். இது சம்பந்தமாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது என்று
தெரிவித்தார். அதை அடுத்து தான் இந்த செய்தி உத்தியோகபூர்வமாக பலராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதா கிடைத்த தகவல் உண்மைத்தான், போலீஸ் ஊடக பேச்சாளர் இதை உறுதிப்படுத்திவிட்டார் என்று இந்த சம்பவம் உறுதிப்படுத்தப்படுகின்றது. அதுவரை இது ஒரு தகவல், வெளிவந்த தகவலாகத்தான் இருந்தது. இன்று போலீஸ் ஊடக பேச்சாளர் அவர் இதை உறுதிப்படுத்தியதன் பின்னர் தான் இதுதான் நடந்திருக்கின்றது என்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருந்தது. அதே போல தான் பாருங்கள், பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இதற்கு முன்பதாக எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருப்பார்கள். சம்பந்தமே இல்லாமல் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு பல கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் என்று உங்களுக்கு தெரியுமா? அரசாங்க, அதாவது மக்களை, நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளிய அரசாங்கத்திற்கு எதிராக பல பேர் போராட்டங்களில் ஈடுபட்டார்கள். அப்படியான பலர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டார்கள். கடந்த காலங்களில், கடந்த நாட்களில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட போது பாரிய இல்லாத கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அப்படியான பல சம்பவங்கள் கடந்த காலங்களில் பதிவாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைதாகி இருக்கின்ற பல அரசியல் கைதிகள் என்று சொல்லப்படுகின்ற பலர் எத்தனையோ கொடுமைகளுக்கு முகம் கொடுத்து வந்திருக்கிறார்கள். இப்படி பல சம்பவங்கள் இருக்கிறது. இப்படி நிலையில் பெயர் போன ஒரு குற்றவாளி, குற்றச் செயல்களில் ஈடுபட்டு நேரடி தொடர்பு இருக்கின்ற சிசிடிவி ஆதாரங்களோடு ஒட்டுமொத்த உலகத்துக்கே தெரிகின்ற இவர் குற்றவாளி தான் என்று தெரிந்தும் அப்படியான ஒருவரை இப்படி குஷிப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம் என்று இந்த சமூக வலைத்தளங்களிலே பலரும் பலவிதமான கேள்விகளை கேட்டிருக்கின்றார்கள். அதற்கான பதிலை நான் நினைக்கின்றேன் போலீஸ் திணைக்களம் வழங்கும் என்று. அப்பொழுது பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. நிச்சயமாக ரோஹான் ஓலுகள் உட்பட அந்த குழுவினர் இஷாரா செவந்தியை நேபாளத்திற்கு சென்று அழைத்து வந்தார்களே, அவர்கள் எவ்வளவு பெரிய ரிஸ்கை கையில் எடுத்து அந்த நாட்டிற்கே சென்று அங்கிருக்கின்ற போலீஸ் அதிகாரிகளுடன் சேர்ந்து இஷாரா செவந்தியை கைது செய்து கூட்டி வந்தார்கள். எவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில் அதை செய்திருப்பார்கள். அப்படியான கஷ்டங்களுக்கு இவர்கள் கொடுத்த பரிசு தான் இந்த திணைக்களத்திற்குள்ளே, போலீஸ் திணைக்களத்திற்குள்ளே இருக்கின்ற இப்படியான OIC அதிகாரிகள் கொடுத்த பரிசு தான் இஷாராவுக்கு கேக் வெட்டியது. இல்லை, நடந்திருக்கக்கூடாத ஒன்று நடந்திருக்கின்றது. இனியும் நடந்தால் என்ன செய்வது என்று பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, இன்றைய போலீஸ் ஊடக சந்திப்பிலே இன்னும் ஒரு முக்கியமான விடயம் சொல்லப்பட்டது. விசேட இலக்கங்கள், ஒரு சில விசேட இலக்கங்கள் சொல்லப்பட்டது போலீஸ் ஊடக பேச்சாளர். அந்த வகையில் ஒரு விசேட இலக்கம் தான் 0777128128 என்ற வாட்ஸ்அப் இலக்கம். மேல் மாகாணத்தில் இடம்பெறும் திட்டமிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடுகின்ற கும்பல்களின் செயற்பாடுகள், போதைப்பொருள் பாவனை, போதைப்பொருள் கடத்தல்காரர்கள், விற்பனையாளர்கள், பாவனையாளர்கள் குறித்து உங்களுக்கு ஏதேனும் தகவல் கிடைத்தால், தெரிந்தால், உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உடனடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு அல்லது மெசேஜ் செய்வதனூடாக உங்களுக்கு ஒரு குற்றத்தையே, ஒரு குற்ற சம்பவத்தையே நிறுத்த முடியுமாகவே உங்களுடைய தனிப்பட்ட அடையாளங்கள், விஷயங்கள், உங்களை பற்றின எல்லா முழுமையான தகவல்களும் ரகசியமாக பாதுகாக்கப்படும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் ஒரு உறுதி கொடுத்திருக்கின்றார். அதே போல மற்றும் ஒரு இலக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது 1818, 24 மணி நேரமும் அந்த இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு போதைப் பொருள் பாவனை விற்பனையாளர்கள், உங்களுடைய ஏரியாவில் திடீரென்று ஒரு திடீர் பணக்காரர் முளைத்திருப்பார். அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். இதற்கு முன்பதாக எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இருந்திருக்காது, பணம் சம்பாதிப்பதற்கான வழிவகைகள் இருந்திருக்காது. ஆனால் ஏதோ ஒரு முறையில் திடீரென்று ஒரு பணக்காரர் உருவாகி இருப்பார். அப்படியானவர்கள் வாகனங்கள் வாங்கியிருப்பார்கள், வீடுகள் வாங்கியிருப்பார்கள். உடனடியாக சின்னதாக இருந்த வீடு பெரியதாக கட்டப்பட்டிருக்கும். இப்படியான திடீர் பணக்காரர்களை உங்களுக்கு அவர்கள் சம்பந்தமாக சந்தேகங்கள் இருந்தால், அவருடைய நடவடிக்கைகள் குறித்து சந்தேகங்கள் இருந்தால் இந்த இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் முறைப்பாடு செய்ய முடியும். 1818 என்ற இலக்கத்துக்கு. அதே போல 119 அதே போல 2997 என்ற இலக்கங்களுக்கும் நீங்கள் தொடர்ந்து முறைப்பாடு செய்யலாம் என்று சொல்லப்படுகின்றது. போலீஸ் ஊடக பேச்சாளர் அவர்களால் இந்த இலக்கங்கள் இன்னும் முதல் இலக்கம் தான் அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்டது புதிய இலக்கமாக. ஏனைய இலக்கங்கள் தொடர்ச்சியாக இருந்து வருபவை. ஆகவே நீங்கள் அந்த இலக்கங்களினூடாக இந்த குற்றச் செயல்களை கட்டுப்படுத்த, தடுத்து நிறுத்த உங்களாலான உதவிகளையும் செய்ய முடியும். உங்களுடைய தரவுகள், தகவல்கள் பாதுகாக்கப்படும் என்று போலீஸ் திணைக்களம் சொல்லியிருக்கிறது. அதே போல திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டு தலைமறைவாக இருந்த மற்றும் ஒரு நபர்
மற்றொரு பாதாள உலக நபர் கைது செய்யப்பட்டு ஓமானில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று இலங்கைக்கு அதிகாலை அழைத்து வரப்பட்டிருக்கிறார். இவர் யார் என்றால் மிதிகம சூட்டி பிரபாத் மதுசங்க, முழு பெயர் ராஜபக்ச பத்திரனலாகே பிரபாத் மதுசங்க. அதிலும் ஒரு ராஜபக்ச இருக்கின்றார். ராஜபக்சனுடைய பேர் எங்குமே இருக்கும், இதிலும் இருக்கும். அந்த வகையில் தான் ராஜபக்ச பத்திரனலாகே பிரபாத் மதுசங்க மிதிகம சூட்டி கைது செய்யப்பட்டார். கடந்த ஜூன் மாதம் தான் இவர் ஓமானில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதுவரை அங்கே தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்டர்போலினுடைய ரெட் நோட்டீஸிலே தேடப்பட்டு வந்தவர் பிறகு கைதாகி இன்றைய தினம் தான் இலங்கை போலீஸ் குழுவினரால் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டார் அதிகாலை. இவர் யார் என்று பார்த்தால் அரக்கட்டா மற்றும் மிதிகம ருவான் ஆகிய இருவருக்கும் கோலயாவாக செயற்பட்டிருக்கிறார். அவர்களுடைய இருவருடைய போதைப் பொருள் ட்ரக்ஸ் நெட்வொர்க்குக்கு பிரதானமாக செயற்பட்டவர் தான் மிதிகம சூட்டி. ரைட், மிதிகம சூட்டி வந்து பல கொலை, கொள்ளை, ஆயுதங்கள் கையிருப்பில் வைத்திருந்தமல், கொள்ளை அடித்தமை, அச்சுறுத்தல், கொலை மிரட்டல், துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள், அதனுடன் சம்பந்தப்பட்ட கொலைகள், இப்படி பல குற்றச்சாட்டுகளுக்கு தொடர்புடைய ஒருவர், சம்பந்தப்பட்ட ஒருவர், தேடப்பட்டு வந்த ஒருவர், அவர் தான் இவ்வாறு இன்று இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். இப்போ இந்த வகையில் அதாவது இலங்கையில் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வரும் நபர்கள் வெளிநாடுகளில் நிறைய பேர் தலைமறைவாகி இருக்கிறார்கள். அப்படியானவர்கள் கைதாக இலங்கை கொண்டு வரப்பட்டவர்களில் 30வது நபர் இவர் என்றுதான் குறிப்பிடப்படுகிறது. இதுவரை இந்த அரசாங்கம் ஆட்சி மாற்றம் இடம்பெற்று 30 நபர்கள் இந்த ஆட்சியின் கீழே வெளிநாட்டில் தலைமறைவாக இருந்த பெயர் போன குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற பாதாள உலக தலைவர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள். அதில் 30வது நபர் தான் மிதிகம சூட்டி. அதே போல இன்னும் இவரை பற்றி சொல்ல போனோமையானால் அரக்கட்டா, அதுவும் சிந்தக என்ற அரக்கட்டா, அவர் வந்து சிஐடியில் தடுத்து வைக்கப்பட்டார். வெளிநாட்டில் கைதாகி இங்கு அழைத்து வரப்பட்டு சிஐடியில் தடுத்து வைக்கப்பட்ட பொழுது இப்போ இவருக்கு இன்னொருவருக்கு அரக்கட்டாவினுடைய நெருங்கிய நண்பர் மிதிகம ருவான் அவரோடு சேர்ந்து மிதிகம சூட்டியும் இணைந்து அரக்கட்டாவை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும், அவரை தப்பிக்க வைத்து சிஐடிக்குள்ளிருந்து வெளியே எடுத்து அவரை வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட வேண்டும் என்று ஒரு பிளான் போட்டார்கள். அந்த பிளான் எப்படி என்றால், சிஐடி குற்றவியல் விசாரணை திணைக்களத்துக்குள்ளே கொமண்டோ அதிகாரிகளை போல இவர்கள் வேடம் அணிந்து உள்ளே சென்று அங்கு இருக்கின்ற அத்தனை அதிகாரிகளையும் சுட்டு கொலை செய்துவிட்டு அரக்கட்டாவை அங்கிருந்து தப்பிக்க செய்வதற்கான ஒரு பெரிய பிளான் போடப்பட்டிருந்தது. அதற்கு முன்பதாக இன்னொரு விடயம் நடந்தது. அங்கு வந்து விசாரணை செய்கின்ற அதிகாரிகள் பலருக்கு ஒரு வகையான இனிப்பு வகைகளை கொடுத்து அவர்களை மயக்கமடைய செய்து அரக்கட்டாவை அங்கிருந்து தப்பிப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டது. இப்படியான பல சம்பவங்கள், இது எல்லாமே இந்த மிதிகம ருவானோடு சேர்ந்து செய்த வேலைகள். ஆனால் மிதிகம ருவானும் அரக்கட்டாவும் இப்பொழுது உள்ளே அவர்கள் கைதாகி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் இப்பொழுது 3வது நபராக பிரதானமாக இருந்த தென்னிலங்கையிலே பல குற்றச்செயல்கள், திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்கள் ஈடுபடுகின்ற மிதிகம ருவான் கைது செய்யப்பட்டார். ஏற்கனவே இவர் துபாயில் கைது செய்யப்பட்டு பின்னர் அங்கு எப்படியோ வெளியாகிவிட்டார். வெளியேறிய பின்னர் மீண்டும் போதைப் பொருள் நடவடிக்கைகள், இலங்கையிலே திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்ட ஒரு நபராகத்தான் விளங்கினார். பிறகு போலீசாரால் தேடப்பட்டார். மிதிகம ருவான் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையிலே இவர் எவ்வளவு முக்கியமானவர், அதாவது தேடப்பட்டு வர குற்றவாளிகளுக்கு மத்தியில் மிதிகம சூட்டி எவ்வளவு முக்கியமானவர் என்று தெரிந்து கொண்டு அந்த நபரையும் இன்று அழைத்து வந்திருக்கின்றார்கள். ஒரு ட்ரக் டீலராக, அரக்கட்டா மற்றும் மிதிகம ருவானுடைய ட்ரக் டீலராக செயற்பட்டவர் தான் மிதிகம சூட்டி. அவரும் இப்பொழுது கைது. இன்னும் பலர் இருக்கிறார்கள் வெளிநாடுகளில் தலைமறை வாங்கி அவர்களையும் வலை வீசி தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இலங்கை போலீஸ் மற்றும் சர்வதேச போலீசார், இன்டர்போல். அதுதான் இன்றைய நியூஸ் இன்சைட்டில் மிக முக்கியமான தகவல்களாக இருக்கின்றது. ஒரு பக்கம் இலங்கையில் திட்டமிட்ட குற்றச்செயல்கள் அடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் அதற்கு மக்களாகிய நாமும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அதே போல இவர்கள் கைதாகி விசாரணைக்கு செல்லப்படுகின்ற விசாரணை திணைக்களங்கள் மீது மக்கள் ஒரு நம்பகத்தன்மை வைத்திருக்கிறார்கள், நம்புகிறார்கள் தங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் என்று. அப்படி இருக்கிற நிலையில் இந்த குற்றவாளிகளுக்கு கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடுவது வெட்கக்கேடான ஒரு விடயம் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். கஷ்டப்பட்ட ஒரு பிரிவினர் சென்று அவரை கைது செய்து அழைத்து வந்தால் இங்கு அவர்களோடு கொஞ்சம் குழாவுவதற்கு மக்கள் உங்களுக்கு மக்களுடைய பணத்திலே தான் நீங்கள் எல்லோரும் வாழ்கின்றீர்கள் என்பதையும் அதிகாரிகள் மறந்துவிடக் கூடாது. ரைட், ஆகவே மக்களுக்கு தேவையான நீதியை பெற்றுக் கொடுக்க போலீஸ் அதிகாரிகளாக நீங்கள் உங்களால் நிச்சயமாக நிறைய
சேவைகளை மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அதை தவறும் பட்சத்திலே மக்களும் உங்களை போன்ற அதிகாரிகளுக்கு ஒழுக்கம் கெட்டு சட்டத்திற்கு மாறாக, சட்டத்திற்கு முரணாக செயற்படுகின்ற அதிகாரிகளுக்கு எதிராகவும் மக்கள் திரும்புவார்கள் என்பது சொல்லக்கூடியதாகத்தான் இருக்கும். ரைட், அந்த தகவலோடு நாம் இன்றைய நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றோம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியில் இன்னும் பல புதிய அப்டேட்களுடன் சந்திக்கலாம். தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் லிசி அருண், நான் டெல் ஜார்மன்சன். நன்றி, வணக்கம்.